தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 3வது வாக்கியம், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். அப்போ தெய்வம் என்னை அனுப்புகின்றார். எங்கே அனுப்புகின்றார்? ஓநாய்களுக்கு மத்தியில் தான் என்னை அனுப்புகின்றார். அப்படின்றால் அந்த ஓநாய்கள் என்ன செய்யும்? ஆடுகளை எல்லாம் கடித்து கொண்டுவிடும். அப்படின்றால் சமுதாயத்தில் உள்ள தீய கருத்துக்கள், சமுதாயத்தில் உள்ள திண்மைகள், இதன் மத்தியில் தான் தெய்வம் என்னை அனுப்புகின்றார். அப்போ நான் எப்படி வாழ வேண்டும்? விவேகத்துடன் நான் செயல்பட வேண்டும். பாம்பை போல விவேகத்துடனும் புறாக்களை போல கபடத்தினில் நான் வாழ வேண்டும் தான் தெய்வம் சொன்னாரே ஒழிய அந்த தீமைகளுக்கு நான் ஆளாக வேண்டும் என்று தெய்வம் சொன்னதில்லை. குடிகாரர்கள் மத்தியில் என்னை அவர் அனுப்புகின்றார். நான் குடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மற்ற தீமை செய்கின்ற மத்தியில் என்னை அனுப்புகின்றார். நானும் அந்த தீமையில் ஈடுபட வேண்டும் என்பது அர்த்தமல்ல. தவறான கருத்துக்கள் கொண்ட மத்தியில் தெய்வம் என்னை அனுப்புகின்றார். நானும் அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதுக்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதல்ல. மாறாக அவர்கள் மத்தியில் நீ வாழ்கிற சமயத்தில் விவேகத்துடன் நீ செயல்படு. அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பார்கள். அப்போ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிற பொழுது நான் எப்படி வாழ வேண்டும்? அதே மாதிரி என் நண்பர்கள் என் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசமற்ற வாழ்க்கை வாழ்கின்ற மத்தியில் தான் நான் இருக்கின்றேன். அப்போ நான் வேலை செய்கிற இடங்களிலும் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுறவர்கள் மத்தியில் தான் நான் வாழ்கின்றேன், நான் பணி செய்கின்றேன். அப்படி என்றால் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நான் போகிறதில்லை. என்னுடைய கருத்துக்கள், தெய்வம் தந்த கருத்துக்கள் என் விசுவாச வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி தெய்வத்தை மட்டுமே உற்று நோக்கி கொண்டு நான் வாழ வேண்டும் ஒழிய நானும் அவர்களைப் போல வாழ்கிறேன் என்றால் இதோ ஓநாய்களுக்கு நான் அங்கே இரையாகி விடுகின்றேன். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, ஓநாய்கள் மத்தியில் என்னை நீ அனுப்புகிற போது, அந்த தவறான கருத்துக்கள் மத்தியில் என்னை அனுப்புகிற சமயத்தில் நான் பாதிப்புக்கு ஆளாகாதபடியும் அதே சமயத்தில் விவேகத்துடன் செயல்படக்கூடிய சக்தியின் கிருபையின் தந்தரிலும் தூய ஆவியால் என்னை நிரப்பியலும் ஆண்டு கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, திருமுழுக்கு வழியாக ஆவியானவரை நீ தந்திருக்கின்றேன். இதுவும் நான் அதை உணர்ந்து அந்த ஆவியானவரை என்றும் நினைத்து கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தந்திரலும், விவேகத்துடன் செயல்பட சக்தி தந்திரலும், எந்த சூழலுக்கும் பாவ சூழலுக்கு ஆளாகாமல் இருக்க கிருபை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.